இன்றைய வணக்கம் தமிழகத்தில் அடுத்ததாக சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்று நாம் சந்திக்க இருப்பது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை சார்ந்த திரு சங்கரையா அவர்களை. வணக்கம். வணக்கம். இந்த அமைப்போட நோக்கம் என்ன, என்னோட கொள்கைகள் என்னங்கிறது இது அமைத்தவர் திருவரு பிரகாச வள்ளல் பெருமான் என்பவர், சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகள்னு பேர். அவர் தான் ஆரம்பித்தார். அவர் ஆரம்பித்த போது என்ன சொன்னார், நான் ஆரம்பிக்கல, எல்லாம் வல்ல அருப்பெருஞ்சோதி ஆண்டவருடைய கட்டளையாக அவர் ஆரம்பிக்கிறார் என்று சொன்னார். அதுக்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்று பெயரிட்டார். இந்த சங்கத்தை 1865 கருங்குழியில் இருக்கும்போது அவர் ஆரம்பித்தார். ஆரம்பித்து அதுக்கு தலைவர் யாருன்னு ஆரம்பித்தார்னா, எல்லாம் வல்ல அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் தலைவர்னார், நிரந்தர தலைவர். அதுக்கு செயலாளர் யார் அப்படின்னு கேட்டால் திருவருள் சக்தி தான் அதுக்கு செயலாளர்னார். இப்போ மெம்பர்கள் வேணும் அல்லவா, மெம்பர்கள் யாருன்னு கேட்டால் இரு வகையாக பிரித்தார். செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு, அதாவது அகவினத்தார் புறவினத்தார்னு பிரித்தார். அகவினத்தார்னு யாருன்னா கொலை பொலை தவிர்த்தவர்கள், போய் இந்த ஒழுக்கமுடையவர்கள் எல்லாம் கொலை செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இது உடையவர்களாம் அகவினத்தார் என்றார்கள். மற்றவெல்லாம் இது தவிர்க்க முடியாதவர்களாம் புறவினத்தார் என்றார். இவர் 2 பேரும் அந்த மெம்பர்கள். இந்த மெம்பர்கள் சந்தா செலுத்தணுமே, ஆண்டு சந்தாவா மாத சந்தாவா, ஒவ்வொரு வினாடியும் சந்தா செலுத்த வேண்டும் என்றார். எப்படி ஒவ்வொரு வினாடியும்? மனத்தால், வாக்கால், சரீரத்தால், திரவியத்தால் எந்த வகையிலாவது பிற உயிர்களுக்கு உபகாரம் பண்ண துடிக்க வேண்டும். அதுதான் சந்தா. தயவு என்று சொன்னார். அதுக்கு பேர் தயவோடு, உயிர் இறக்கத்தோடு பிற உயிர்களுக்கு உபகாரம் பண்ணவருக்கு தாங்கள் தயாராக இருக்க வேண்டும். அது ஒவ்வொரு வினாடியும் தன்னை ஆழ்படுத்திக் கொள்ள வேண்டும் சொன்னார். அந்த சங்கத்துக்கு சந்தா அதுதான் சொன்னார். அதுக்கு அடுத்து தர்மசாலைன்னு ஒன்று ஆரம்பித்தார். 1867 வடலூர்லேயே தர்மசாலை. அப்போ கொஞ்சம் பட்டினி காலம், வறண்ட காலம். இந்த எல்லாருக்கும் பசி தவிர்த்தல்ன்றது முக்கியமாக கருதினார். அதுக்கு முன்னாலே அன்னதானத்தை பற்றி எல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க, தர்மசாலைகள் அன்னதானையெல்லாம். வள்ளலார் வந்த பிறகு அந்த பசி கொடுமை தான் இருக்கிறதுல பொல்லாத கொடுமை. ஆனால் பசிப்பினி தவிர்த்தல் தான் முக்கியமான சொல்லி சத்திய தர்மசாலைன்னு ஒன்று ஆரம்பித்தார். அதில் ஒரே வாரத்தில் கூரை கொட்டையெல்லாம் போட்டு பல்லாயிரக்கணக்கான பேருக்கு அன்னதானம் பண்ணார். அது தொடர்ந்து அவர் ஏற்றி வச்ச விளக்கு இன்னும் எரிந்து கொண்டு வருகிறது. பல்லாயிரக்கணக்கான அன்னதானம் நடந்து கொண்டு வருகிறது. அது முன்னோடியாக வைத்து பலர் எப்போதும் அன்னதானம் செய்து கொண்டு வருகிறார்கள். அதுக்கடுத்து சத்திய ஞான சபைன்னு ஒன்று ஆரம்பித்தார். அது ஞான சபை என்றால் இறைவன் நமக்குள்ளே தான் இருக்கான். ஞான யோகிக்கு கடவுள் தனக்குள்ளே தான் இருக்கான், பெருத்தில் தேடக்கூடாது என்பதுக்கு சன்மார்க்கருக்கு கடவுள் சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன், சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன், சன்மார்க்க நீதியை யான் பெற்றுக் கொண்டனன், நித்திய ஞான நிறை அமுதுண்டனன் அப்படின்னு சொன்னார். அப்போ தனக்குள்ள சபை எனது உளமென தான் அமர்ந்து எனக்கு அபயம் அளித்தது ஒரு அருப்பெருஞ்சோதினார். அப்போ சன்மார்க்கியர்களுக்கு இறைவன் உள்ளத்தில் தான் இருக்கிறான், வெளியே தேடக்கூடாதுன்னார். அப்போ தேடுற காலம் அது ஆரம்ப காலம். ஞான யோகிக்கு உள்ளுக்குள்ள தான் இருக்கான். அப்போ சன்மார்க்கியருக்கு ஒளி வழிபாடு ஆரம்பித்தார். ஒளி வழிபாடு ஆரம்பித்து அவ்வளோ போட்டு அதில் 7 திரைகளை போட்டு மறைச்சி இந்த பூசந்தோறும் விளக்கி காட்டு, இந்த திரைகளை விளக்கி அந்த ஜோதியை காட்டுவது. தைப்பூச அன்னைக்கு விசேஷமாக பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் வருவாங்க ஜோதி தரிசனம். அது புறத்தில் இருக்கிற ஜோதியை தன் அகத்தில் இருக்கிறத புறத்திலே காட்டி திரைகளை நீக்கிறார். திரைகள் என்பது என்னன்னு கேட்டால் ஆணவம், கண்மம், மாயை. அந்த 3 மும்மலங்களுக்கும் உதவியாக காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம் என்ற குணக்கேடுகள் இருக்கு. ஆக 9 குணக்கேடுகள், 9 திரையை போட்டு 7 திரைகளை போட்டு விளக்கி காமிச்சார். திரை விலகின பிறகு ஜோதி தெரிவது போல நமக்குள்ளே இருக்கிற ஆணவம், கண்மம், மாயை விலகினால் நமக்குள்ளேயே ஆத்மஸ்வரூபம் தெரியும். இதை நீங்கள் கடைப்பிடிங்கன்னு சொன்னார். இப்படி பல வைத்தியசாலை ஆரம்பித்தார். சித்த வைத்தியத்தில் அவர் சிறந்தவர். சித்த வைத்தியத்தை அவர் ரொம்ப முறையாக பயின்று மக்களுக்கு முதல்ல என்ன பண்ணார், ஒழுக்கம் இல்லைன்னா மனிதனாக வாழ முடியாது. மனிதனாக வாழ கற்றுக்கொள்ளணும். மனிதன் மாமனிதனாகலாம், மனிதன் தெய்வமும் ஆகலாம். இந்த நிலையை அடைவதற்கு ஒழுக்கம் தான் முக்கியம். அதுதான் வள்ளுவன் சொன்னால் ஒழுக்கம் விழுப்பம் தரதான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் சொன்னான் இல்லையா. அந்த ஒழுக்கத்தை இவர் நித்திய ஒழுக்கம்னு வரிசைப்படுத்தி சொல்கிறார். வசன பாகத்தில் 6000 பாடலுக்கு மேலே எழுதியிருக்கார். எல்லாம் இங்கித மாலை,
தெய்வபணி மாலை, மகாதேவ மாலை, வடிவோட மாணிக்க மாலை, மாலைன்னு எழுதியிருக்கார். எழுதிட்டு வசன பாகம் எழுதுகிறாரு. ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்று 3 சாப்டர் எழுதினார். அது முக்கியமான மிக மிக பிறந்த பகுதி. ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல வள்ளலார் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு? ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல உயிர் எப்படி வருது, உயிர் எங்கிருந்து வருது, உயிர் வந்த வகை, உடல் வந்த வகை, இவர் எப்படி நமக்கு எப்படி உடம்பு வந்தது, வினையினால் வரக்கூடிய பலன்கள் என்ன, வினைகளை தீர்க்கறதுக்கு உண்டான முகாந்திரங்கள், வழிகள் என்ன, உபாயம் என்ன, இதுகள்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். அதுக்கு முதல் காரணமாக பசிப்பினியை தவிர்க்கிறது முதல் காரியம். இப்போ காட்டில் போய் பெரிய கடும் தவம் பண்ணுவாங்க, தாடி மீசை வளைச்சிக்கிட்டு மூக்கை பிடிச்சி தவம் பண்ணுவாங்க. இப்போ இல்லறத்தான் என்ன பண்ணுறது? எல்லாரும் காட்டுக்கு ஓடி தவம் பண்ண முடியாது. இல்லறத்தில் இருந்து கொண்டே நல்லறத்தை நடத்தலாம், அவர்கள் இருந்து கொண்டே நாம் இங்கே ஆண்டவனை தரிசிக்கலாம்னு சொன்னார். அது இந்த பசிப்பினி தவிர்த்தலாகிய ஒரு சாப்டரில், ஒரு சாப்டர் அருமையான சாப்டரில் எனக்கு பிடிச்ச ஒரு பேராகிராஃப். அது சொல்லலுமா? சொல்லுங்க. உள்ளபடி பசியால் வருந்துகின்ற ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க நினைக்கின்ற புண்ணியர்களது மனம் வேறொன்றிலும் பற்றிலாது. அது இந்த வெரி வேர்ட்ஸ் ஐ எம் கோட்டிங். உள்ளபடி பசியால் வருந்துகின்ற ஜீவர்கள். உள்ளபடினா பசி எல்லாருக்கும் வந்துடாது. போன ஜென்மத்தில் பிரத்தியார் பசியை எவன் உணராமல் இருக்கானோ அவனுக்கு இந்த ஜென்மத்தில் பசி வரும். போன ஜென்மத்தில் பிரத்தியார் பசியை கண்டு எவன் இறக்கப்படலையோ அவனுக்கு இந்த ஜென்மத்தில் சட்டியை தூக்கிட்டு வெளியே வருவான். ஒருத்தன் வரான்னு வச்சுங்க, நோயாளி, உடம்புலாம் தொழு நோய், கொட்டி வடியுது. வடியும் போது ஒரு முண்டை கட்டிக்கிட்டு வரான். வீட்டில் வந்து அம்மா தாயேன்னு கத்துறான். கத்துற போது ஒருத்தர் கேட்குறாரு, அவன் யாருன்னு. அவன் பிச்சைக்காரன். இல்லை அவனை பற்றி நான் தெரியும்னு ஒரு யோகி சொல்கிறேன். எப்படின்னா, போன ஜென்மத்தில் 7 கதவு இருக்கிற நிலக்கதவு உள்ள பெரிய பங்களாவில் இருந்தவன். 3வது கதவு கீழே அவனுடைய மனைவி நவரத்தினங்கள் அணிந்த வளையல் அணிந்து கொண்டு அன்னம் பாலும் சோறு அணிந்து கொண்டிருந்தான். இவன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். சாப்பிட்டு இருக்கும்போது அம்மா பசிக்குதேன்னு சில பேர் கத்துனான். அதை கேட்டுட்டு பேசாமல் வந்து வாசலில் நின்றுட்டு கையை துடைச்சிட்டு, இதெண்டா சத்திரமா போயிட்டு வரா, போகவா இல்லை நாயை ஏவி விடவான்னு. அவன் வாழ்ந்தான் இன்னைக்கு சட்டி எடுத்து வந்திருக்கான். அவன் தான் இப்போ சட்டி எடுத்துட்டு வந்தவன் அவன் தான். அப்போ முற்பிறவியில் பிறத்தியார் துயரத்தையும் துன்பத்தையும் கண்டு இறங்காதவன் அதே நிலைக்கு இந்த பிறவியில் அவன் ஆளாவான் என்பதை உணர்ந்து எழுதியிருக்கார். அதுக்கு உள்ளபடி பசியால் வருந்துகின்ற ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க நினைக்கின்ற புண்ணியர்கள். அப்போ நினைக்காதவன் பாவன்னு தான் அர்த்தம். நினைக்கின்ற புண்ணியர்கள் மனம் வேறொன்றிலும் பற்றிலாது. இப்போ நம்ம ஜாதிக்காரலாம், நம்ம ஊருக்காரலாம், இவனால் என்ன வரும், இதெல்லாம் இல்லாமல் கரண சுத்தி ஆகினா, கரணம்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், மனம் சுத்தமாக இருக்கணும். ஆமாம். ஏன்னா வந்திருக்கிறவன் இறைவன் தான் நம்மளை சோதிக்க வந்திருக்கிறான். நாமும் இறைவன் உடம்பை கொடுத்தான், உயிரை கொடுத்தான், உயிருக்குள்ள உடைமைகளை கொடுத்தான், பிறத்தாருக்கு உதவணுன்ற எண்ணத்தையும் கொடுத்துருக்கான் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது வந்திருக்க மட்டும் நம்ம இல்லைன்னு எப்படி சொல்றது? நம்ம கொடுத்தான் ஆகணும். அதில் வந்திருப்பவனும் இறைவன் தான், கொடுக்கிறவனும் இறைவன் தான் அந்த கருத்தில் கொண்டு வந்திருப்பவன் வேறு, கொடுக்கிறவன் வேறு அல்ல என்பதை நினைப்போடு கொடுக்கணும். அதான் கரண சுத்தியாகி ஆகாரம் கொடுக்க. அப்படி கொடுத்தா அவனை யாருன்னா யோகி என்று கருதணும். நல்ல மனசோட பசிச்சு வந்தவனுக்கு சாதம் கொடுக்க நினைச்சிட்டாலும் அவன் யோகி தான். அதுக்கு பெரிய பிராணாயாமம் அந்த ஆகங்கள் ஒன்றும் சொல்லியவனானார் வளர. உள்ளபடி பசியால் வருந்துகின்ற ஜீவர்களுக்கு உள்ளபடியால் பேருக்காக உபச்சாரத்துக்காக செய்யக்கூடாது. அவன் முகத்தை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பசியாக வந்திருக்கான். ஆனால் உள்ளபடி பசியால் வருந்துகின்ற ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க நினைக்கின்ற புண்ணியர்களது மனம், நுழைக்கிறவனே புண்ணியவான் அர்த்தம். வேறொன்றிலும் பற்றிலாது. கொடுக்க நினைக்கிறவர்களை யோகிகள் என்றே கருத வேண்டும். அடுத்தபடி என்ன சொல்றாரு? நினைத்தபடி ஆகாரம் கொடுக்க. இப்போ நான் வீட்டில் உட்காந்துருக்கேன். வீட்டில் உட்காந்துருக்கும்போது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தானே? ஆமாம். எங்கேயும் போகலையே, கூட்டத்துக்கு போகலை. ஏன்னா பூரி சப்பாத்தி பண்ணிக்கிட்டு இருக்கேன், பாருங்க நீ சாப்பிட்டு போங்கன்னு. அந்த நேரத்தில் ஒரு பிச்சைக்காரன் வரான். வந்துட்டு பசிக்குதுன்றான். நான் நினைக்கிறேன் உடனே உள்ளே போய் கொஞ்சம் வாங்கியாந்து கொடுக்குறான். பழையெல்லாம் ஆகி போச்சுங்க, பிள்ளைங்கள்லாம் வர்றாங்க, எல்லாம் வீட்டுக்கு வர்றாங்க, இன்னைக்கு யாரும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. அவன் நினச்சபடி கொடுக்க முடியல. நான் சன்மார்க்கா இருந்தால் என்ன பண்ணணும்? என் பங்கு எவ்வளவு? 6 சப்பாத்தி தானே கொடு அப்படின்னு அவனுக்கு கொடுத்துடலாம். இல்லை 3 கொடுத்து நான் வச்சுக்கலாம். அப்போ நினைத்தபடி கொடுக்கணும். நினைத்தபடி ஆகாரம் கொடுக்க அவன் விரும்பி உண்ணும்போது தான் உண்பதாக நினைக்கிறவனை ஞானி என்று கருத வேண்டும்னார். அவன் சும்மா சாப்பிட மாட்டான். நாய்க்கு கூட சாதம் வச்சிருக்கேன், உடனே எவ்வளோ பசியாக இருந்தால் கொடுத்து அவனை பார்த்துட்டு சாப்பிடும். ஒரு பார்வை பார்த்துட்டு வாலாட்டி சாப்பிடும், நன்றி உணர்வோடு.
இவன் எத்தனை நாள் பசியாக இருந்தாலும் சாதம் போட்டோடனே அவன் என்ன பண்ணுவான், நம்மளை பார்த்துட்டு இத்தனை நாள் 3 வேளை பட்டியாக கிடந்தேன், நல்லா கொடுத்தேப்பா புண்ணியம்னு திரும்பி சாப்பிடுவான். இப்போ தான் சாப்பிட்றதா உணரணுமா? குழந்தை சாப்பிட்றது தன் தாய் சாப்பிட்றமா உணர்றா இல்லையா, அதே மாதிரி இவன் உணரும், தாய் உள்ளத்தோட உணரணும். அப்படி உணர்ந்தால் ஞானி என்று கருத வேண்டும். அப்படி சாப்பிட்ட பிறகு அவன் உள்ளம் தெளிச்சாகி மேலும் கீழும் முகம் தெளிச்சான பிறகு அந்த முக தெளிவிலே இவன் இறைவனை தரிசிக்கிறான் அப்படின்னு சொல்றார். அப்ப பழைய சொத்தை வச்சு பரமனை தரிசிக்கலாம்ல. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த வள்ளலாருடைய இந்த ஏராளமான கருத்துக்களுக்கு அவர் வாழ்ந்த போது எந்த அளவுக்கு அந்த கருத்துக்களுக்கு வரவேற்பு இருந்தது? வரவேற்பு அவர் வாழ்ந்த காலத்துல அவருடைய சிஷ்யர்கள்லாம் அவர் ஒரு பெரிய சித்தர், தங்கம் செய்வாரு சித்தர், இதுக்காக சுத்தி சுத்தி வந்தவங்க ரொம்ப பேர். ஆமா, அதனால அவருடைய உன்னதமான நிலையை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்கள் இல்லை. கடைசியில் அவர் சித்தி விளாகம் என்ற மேட்டுக்குப்பத்தில் வேதனையோட சொல்றார். அவர் எப்படி வேதனை, பிறந்த சிறு வயசுலேருந்து முகமும் வாட்டமாட்டா இருந்தது. இடைவெளி 35-40 வயசுக்குள்ள கொஞ்ச நேரம் ஒரு வருஷம் கூட சந்தோஷமா இருந்திருக்க மாட்டார். மறுபடியும் ஒரு விசனமாவே துக்கமா போச்சு. அப்ப துக்கமா எங்க உட்காந்துருக்கார் சித்து விளாகத்தில். அப்ப வேதனையா சொல்கிறார், அன்பர்களே, நான் கடந்த 2 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டு வந்தேன், நீங்கள் கேட்க மாட்டேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு விட்டீர்கள். இப்பொழுது நான் சுத்த பிரணவ ஞானதேகம் பெற்று இந்த அறைக்குள் நுழைய போகிறேன். நுழைந்து கதவை சாத்திக் கொள்ளப் போகிறேன். நீங்கள் அதரியப்படாதீர்கள். நான் ஞானதேகம் பெற்று ஒவ்வொரு உடம்பிலும் புகுந்து கொண்டு அவர்களை நெறிப்படுத்துவேன் என்று சொன்னார்கள். அதன் விளைவாக அடியேன் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் கேட்கிற வாய்ப்பு உங்களுக்கு அமைந்திருக்கிறது. வள்ளலார் ஞான தேகம் அடைஞ்சார்னு சொன்னீங்க, அவரோட வாழ்க்கை வரலாறு பத்தி சொல்லுங்க. வரலாறு அவர் மருதூர்ல சிதம்பரத்துக்கு அடுத்த 500 கிலோமீட்டர் இருக்கு. அங்க மருதூர் கிராமத்தில் அவதரித்தார். அவர் பிறக்கிறதுக்கு முன்னால ஒரு விசேஷமான நிகழ்ச்சி நடந்தது. அவர் ஒரு சாமி சித்தர், அணு சித்தர் அல்ல, அணுபட்சம் அல்ல. அதாவது தாய் தாப்பன் புடி பிறக்கிற அணு இல்லை. சாமி சித்தர் என்றால் இறைவன் அருளாலே உதயமாகக்கூடியவர்கள். அப்படி இருக்கும்போது அவர் 5வது பிள்ளை. இது 5வது பிள்ளை. 4 பிள்ளைகள், 2 ஆண்கள் 2 பெண்கள் இருக்காங்க. அவர் மனைவி சின்னம்மைன்னு பேரு, அவங்க அப்பா ராமையா பிள்ளைன்னு பேரு. அவர் ஊர் கணக்கு பிள்ளை. ஓய்வு நேரத்தில் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பார். அவர் அந்த சமயத்தில் எப்போதும் கொஞ்சம், அந்த காலத்தில் இந்து மதத்தில் நம்ம சைவ குடும்பங்கள் எல்லாம் ஒரு துறவிக்கு அன்னமிட்டு சாப்பிட்றது தான் பழக்கம். இல்லாட்டா காக்காய்க்காச்சும் வச்சு பழக்கம். அன்னைக்கு அவர் வெளியூர் போயிட்டார். எங்கே, திருவாதுரைக்கு போயிட்டார். சிதம்பரத்துக்கு தரிசனம் பண்ண திருவாதுரைக்கு போயிட்டார். அந்த நேரத்தில் இந்த அம்மா சமைச்சு வச்சிருக்கு. வீட்டுக்காரரும் வரல. சாப்பாடு போனவொடனே மணி 12 மணிக்கு ஒரு துறவி வருகிறார். தள்ளாத வயசுல ஒரு துறவி வருகிறார். வரும்போது தேவார பாட்டை பாடிக்கொண்டு வருகிறார். அப்புறம் சுந்தர தேவாரத்தை பாட்டு, அது என்ன சுந்தர தேவாரம் என்ன கேட்டார். மற்ற பற்றனக்கின்றினின் திரு பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன், பிறவாத தன்மை வந்து எய்தினேன் என்ற பாட்டை சொல்லிக்கொண்டு அந்த சிவயோகியார் வருகிறார். வந்தோடனே ஊரார் காட்டுறாங்க, அங்கே தான் இந்த ராமையா பிள்ளை வீடு, அங்கே போனால் தான் அப்போ சாப்பாடு கொடுப்பாங்கன்னு. இவர் போனோன்னு அந்த அம்மா அவருக்கு ரொம்ப தண்ணி மொண்டு கொடுத்து நல்லா உபசரித்து இலையை போட்டு சாப்பாடு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டா பிறகு உள்ளம் குளிர்ந்த பிறகு அவர் சொன்னார், அம்மையே, நான் இன்று உன் கையால் சாப்பிட்ற புண்ணியத்தை நான் பெற்றிருக்கிறேன். என் பசியை நீ தீர்த்தாய். உலகத்தில் இருக்கிற உயிர்கள் பசியெல்லாம் தீர்க்கிறதுக்கு உன் வயிற்றில் ஒரு புதல்வன் பிறப்பான். ஆமாம், அவன் சாமானியமாக இருக்க மாட்டான், அவன் சிரஞ்சியாக இருப்பான். அவனை நீ போட்டு அவனால் நீங்கள் குடும்பம் சிறக்கும் என்று ஆசீர்வாதம் பண்ணிட்டு இறங்கி போறார். இறங்கு 10 அடி போகும்போது திடீரென்று மறைந்து விடுகிறார். அந்த சிவகார் மறைந்து விடுகிறார். இது தெரிஞ்ச ஊரெல்லாம் அந்த ஊரில் ஏதோ அதிசயம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறாங்க. நினைக்கும் போது அப்புறம் ராமியாப்பில் வர்றாரு. வந்தோடனே இப்படி நடந்துன்னு சொன்னார். நான் திருவாதிரையை அங்கே தரிசனம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். திருவாதிரையில் சிதம்பரம் நடராஜ பெருமானே யோகியா வந்து இங்கே பண்ணிட்டாரு. உனக்கு கிடைச்ச பாக்கியம் எனக்கு கிடைக்கலையம்மா சின்னமே என்று இந்த விபூதி கூட்டினார், பூசிக்கிட்டார் அவர். அப்புறம் அவருக்கு 10 மாதம் ஒரு குழந்தை பிறக்குது, அழகான குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய தூக்கிட்டு 5 மாத குழந்தைய தூக்கிட்டு ராமையா பிள்ளைங்க சின்னமே இந்த குழந்தைகளோட சிதம்பரத்துக்கு வழிபட போகிறாங்க. சிதம்பரத்தில் அவங்க வழிபடுற தெய்வம் அப்பயே தீட்சதன்னு ஒருத்தர், அவருக்கு 75 வயசு. அப்போ இந்த சிதம்பரத்துக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு வாடிக்கையாக செய்கிற ஒரு பூசகர் இருப்பார். இந்த தீட்சை அப்பயே தீட்சதர்.
அவர் வந்து என்ன ராமையா பிள்ளை ரொம்ப நாளாக காணமேனா, இந்த ஜமாபதியம் இருந்தது, பள்ளிக்கூடம் இருந்தது ஐயா, முடியலை அப்படின்னா. ஆமாம், இது குழந்தை, 5வது குழந்தை, ராமலிங்கம்னு பேர் வச்சிருக்கேன், தீர்க்காசு இருக்கட்டும்னு சொல்லிட்டார். தீர்க்காசு சொல்லிட்டு தட்டை கொடுனாங்க. சிவபெருமானுக்கு அவர் அந்த சிவலிங்கத்துக்கு கற்பூரம் காட்டினார். இவங்க எல்லாம் கீழே விழுந்து ஓம் நம சிவாயும் வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் மந்திரத்தை சொன்னாங்க. அப்புறம் எந்திரிச்சு எப்போதும் வந்து பார்க்க சிதம்பரத்துக்கு போனீங்கன்னா அதுக்கு பக்கம் நடராஜருடைய விக்கிரத்துக்கு வலது புறத்தில் ஒரு திரை போட்டு மறைச்சிருக்கும். அது வந்து உள்ள ஒன்றும் இருக்காது, அது ஆகாசம்னு பேர். பஞ்சபூதங்களில் ஆகாச ஸ்தலம் இது. அது தெரியும்னு நினைக்கிறேன், ஆகாச ஸ்தலம். அந்த ஆகாயத்தலம் வெறும் திரை போட்டு மூடி இருக்கும். அதை திறத்து காட்ட சில பேர் கன்னத்தில் போட்டுக்கிறாங்க, ஒன்றும் தெரியாது, ஆகாயம் தெரியாது. ஆனால் அன்னைக்கு அவர் என்னமோ பெரிய அப்படி அதை தெரிய தூக்கி காமிச்சார். தீர்த்த உடனே கலகலன்னு ஒரு குழந்தை கை தொட்டி சிரிச்சுது. ஆமாம், சிரித்தோடனே அவருக்கு ஆச்சரியமாக போச்சு. மேடையிலேருந்து இறங்கி வந்து, ராமையா பிள்ளை, இது யாரோட பிள்ளை? நான் சாமி இப்போ தானே சொன்னேன், என் பிள்ளை தான். உமது பிள்ளை இல்லை ஐயா, இது தில்லையம்பல கூத்தனின் திருப்பிள்ளை, இது நடராஜருடைய பிள்ளை என்று சொன்னார். அப்புறம் அவர் வீட்டை கொண்டு வச்சு கொஞ்ச நாள் பார்த்து இருந்தார். பார்த்து வீட்டுக்கு அனுசரித்தார். அதிலிருந்து வள்ளலார் குழந்தையா இருந்தார். ஒரு 5 மாத குழந்தை இருந்தது. ஒரு 2 வருஷத்தில் அவங்க தப்பனை தவறிட்டார். தாயார் சின்னக்காவனம், சென்னை பக்கத்தில் மீஞ்சூர் பக்கம், பொன்னேரிக்கு பக்கத்தில் சின்னக்காவனம் ஒரு ஊர். அதில் தாயார் வீட்டில் கொஞ்ச நாள் இருக்கார். அப்புறம் பொன்னேரியில் கொஞ்ச நாள் இருக்காங்க. அப்புறம் சென்னையில் வீராசாமி பிள்ளை தெருவில் தங்கசாலையில் வந்து இருக்காங்க. அவங்க சபாபதி பிள்ளைன்னு அவங்க அண்ணனுடைய மூத்தவருடைய சம்பாத்தியத்தை தான் சாப்பிடணும், அப்படி அங்கே இருக்காங்க வீராசாமி வீட்டில் இருக்கும்போது. அப்போ இவருக்கு 8 வயசு. பார்த்து இருக்கும்போது இவர் கொண்டு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலான்னு நினைக்கிறார். கல்வி தானே வேணும்னு. காஞ்சிபுரம் சபாபதி மொழியார்னு ஒருத்தர் இருந்தார், பிரபலமான. அவர்கிட்ட போய் இவரை கொடுத்து, எனக்கு கல்வி கொடுத்த மாதிரி என் தம்பிக்கும் கொஞ்சம் வழிகாட்டுங்க சாமின்னா. சரிப்பா, உன் பிள்ளைக்கு இல்லாத என்ன, ராமையா பிள்ளை பையன், அவரும் போயிட்டார், நீ வந்திருக்கே, நான் தாராளம் சொல்லுவேன், உன் பேர் என்னப்பா? ராமலிங்கம் தான். ஆமாம், அவன் உட்காந்து பாடத்துக்கு விட்டான். விற்கும்போது தினம் காலதாமதமாக போவான் பள்ளிக்கு. அப்போ சட்டாம்பிள்ளைன்னு ஒருத்தன் இருப்பான். சட்டாம்பிள்ளைன்னு உட்காந்து என்ன பண்ணுவான், சின்ன பெரம்பு வச்சுருப்பான். வாத்தியார் வீட்டுக்கு முன்னால் தான் திண்ணை இருக்கும், திண்ணை பள்ளிக்கூடம். வாத்தியார் உள்ளே இருப்பார். அது வரைக்கும் சட்டாம்பிள்ளை கொஞ்சம் முறையெல்லாம் சொல்லுவான். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், இப்படியெல்லாம் சொல்லுவான். வாய்ப்பாடலாம், அது முறை சொல்கிறதுன்னு பேர். அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். இவன் முறை சொல்கிறதுக்கெல்லாம் வரமாட்டான். வரும்போது நேர கந்தகோட்டம்னு, அப்போ குமரக்கோட்டம்னு பேர். இப்போ வள்ளலார் வந்து அப்புறம் தான் அது கந்தகோட்டம்னு பேர் வந்தது. குமரக்கோட்டத்தில் முருகனை வழிபட்டுட்டு பாடிட்டு அவர் போவார். போகும்போது அவன் சொன்னான், வந்தோடனே எங்கே ராமலிங்கம் வந்திருக்கானா? ஐயா தோ வந்துட்டு இருக்கான் பாருங்க, தினமும் காலதாமதம் வர்றான், வந்தாலும் இந்த முறை சொல்ல மாட்டேங்கிறான் ஐயா, பிடிவாதமா ஊமை மாதிரி இருக்கான் அப்படின்னா. அப்படியா, நல்லவனாச்சே அப்படின்னா. அவர் எடுத்துடுங்க, ராமலிங்கம் வாப்பா சொல்லு, ஏன் சொல்ல மாட்டேங்கிற? தினம் காலகாலத்தில் சீக்கிரம், உங்கள் அண்ணன் ரொம்ப நல்லவன், நீ படித்து தானே வீட்டை காப்பாற்றணும், இங்கே சொல்லு பார்க்கலாம். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். அவன் பேசாமல் இருந்தான். நான் 2வது சொல்கிறேன், என்ன நீ பேசாமல் ஊமையா நீ சொல்கிறா அப்படின்னார். ஓதாமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம்னா அப்பவும் சொல்லலைப்பா. அவர் ஓம்பு அடிக்க போகும்போது தினம் வந்தவன் கந்தகோட்டத்தில் இருந்துட்டு வரான்னு உண்ட பெருமாள் வந்தவன் சொன்னான். இது சாமி கும்பிட்றான் போட்டுருக்கு, வறுமையாக இருக்குமோ என்ன மட்டும், என்னப்பா சொல்ல மாட்டேன்னா அவன் என்ன சொன்னான், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று பெரிய சான்றோர் சொன்னதை நான் திருப்பி சொல்றதுல எனக்கு என்ன இருக்கு, எனக்கு வேண்டிய தடை நான் கேட்கணும். ஓஹோ, அப்போ நீங்க பெரிய ஞானி புலவர்களை காட்டும் ஞானிகளை காட்டும் பெரிய ஆளோ, என்னப்பா அப்படி வேண்டுவேன்னா? நான் முருகன்கிட்ட கேட்டது தான் நான் வேண்டுவேன்னா. என்ன கேட்டேன்னா, அப்பதான் உரிமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், மறுபு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும், மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும். இந்த அம்மாவுக்கு பிள்ளை கிடையாது, இவனை பிள்ளையாவே நினைச்சு பாதிச்சு வந்துகிட்டு இருந்தார். அப்ப இவன் போனோடனே, இவன் சொன்னோடனே ரொம்ப எரிச்சல் வந்துருச்சு. இருக்கிற வறுமையில இந்த பையன் இப்படி அநியாயம் பண்ணானே, ஊர் சுத்துற பையன், ஏன்டா ஊர் சுத்துற பையில நீங்க வீட்டில் இருக்கப்படாது போடானார். அவன் சொன்னான், அண்ணா நானா, நீ பேசவே பேசாத, நான் குளத்துக்கே கெட்ட பேர் பண்ணிட்டேன் நீ எடுக்கான. அந்த அம்மா எவ்வளோ தடுத்தாங்க. அவன் சொல்கிறத கேளுங்க, நீ தாண்டி கெடுத்த, நீ ஒன்று நீ இருக்கணும், இல்லாட்டா அவன் இருக்கணும், இல்லாட்டா நான் இருக்கணும், என்ன சொல்கிறேன் அப்படின்னும் ரொம்ப வேகமாக பேசிட்டார். பேசணும், இந்த பையன் கும்பிட்டான் கூட முகத்தில் அடித்து ஓடிப்படான்ட்டார்.
வீட்டுக்கு ஓடி போனான்னா அவன் எங்கே ஒரு பையன் வெளியே போனால் எங்கே போவான்? அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருப்பான், வாடா எங்காவது போகலான்னு நினைப்பான். இவருக்கு வேற கதியே இல்லை, இறைவனை தவிர வேற கதி இல்லை. அங்கேருந்து 4-5 கிலோமீட்டர் தூரத்தில் திருவத்தூர் போகிறார். திருவத்தூர் கோயிலில் சந்நிதியில் நின்று ஆளுகிறார் ஆண்டவன்ட்டு. அந்த பாட்டு என் உள்ளத்தை ரொம்ப உருக்கக்கூடிய பாட்டு. என்ன பாடுவார் அவர்? ஆண்டவனே, எல்லாரும் வந்தால் வாய் திறந்து கவலைப்படாதேன்னு சொல்லுவாங்க. நான் தாயும் இல்லை தகப்பனும் இல்லை, நீ தான் தகப்பனுன்னு வந்திருக்கேன். நீ வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? எல்லாருக்கும் கடவுள் வெளியே இருக்குன்னுவாங்க. நான் ஒன்றை பேசுறது என் உள்ளத்தில் இருக்கப்பா நீ, அதனால பேசுன்னு கேட்குறாரு அந்த பாட்டு. தாயிலாரென நெஞ்சகம். நீங்கள் இப்போ திருவத்தூருக்கு போயிடணும், அந்த கோயில் முன்னால் நின்னா தான் நீங்கள் ரசிக்க முடியும். தேயிலாரென நெஞ்சகம் தளர்ந்தேன், தந்தை நின் திரு சந்நிதி அடைந்தேன். தாயிலாரென நெஞ்சகம் தளர்ந்தேன், தந்தை நின் திரு சந்நிதி அடைந்தேன். வாயிலாரென இருக்கின்றீரல்லால் வாய் திறந்தொரு வார்த்தையும் சொல்லி, கோயிலாக என் நெஞ்சகத்து அமர்ந்த குணத்தினீர் என்றன் குறையறீரோ. ஓய்விலாதினர் தொண்டர்க்கு அருள்வான், ஓங்கு சீர் ஒற்றி ஊருடையீரே. திருவற்றூர் தான் அவரை ஆட்கொண்ட இடமாச்சு. ஆமாம், அங்கே நடராஜ பதியை வடிவுடையனாவே பாடுகிறாரு. அப்படி இருக்கும்போது கோயிலே கதின்னு கிடக்கிறார். திடீர்னு அவங்க அண்ணி அழுதுகிட்டு, இரவில் சாயங்காலம் வந்திருப்பா, கொல்லை பக்கம் வச்சு உனக்கு சாப்பாடு வைக்கணும், அந்த அம்மா சாப்பிடாம போடுறாங்க. அப்படி போடும்போது ஒரு நாள் இவன் திடீரில் கொல்லை பக்கம் படுத்திருக்காரு. அன்னைக்கு அண்ணாவுக்கு அப்பாவுக்கு தெவசம்னு கூட தெரியாது. கோயிலேருந்து லேட்டாக படுத்தாங்க. காலதாமலை படுத்தோன்னே பாப்பாத்தியம்மா திறந்து, என்னப்பா நீ இப்படி, நீங்கள் அப்பாவுக்கு தெரசம்னு கூட தெரியாமல் இருக்கே. இன்றைக்கி வடபாயத்தோட எல்லாருக்கும் போட்டாங்க. எல்லாரும் கேட்டாங்க, எங்கே உங்கள் தம்பி ராமலிங்கம் எங்கன்னு கேட்டாங்க. உங்கள் அண்ணா கண்ணை கசக்கினாரு, நீங்கள் இப்படி போய் திடீரியே, எதுக்கு திருட மாதிரி போகணும்ப்பா அப்படின்னு. சரி அப்பா, நீங்கள் என்ன சாப்பிடலையா? நீ சாப்பிடாம நான் எங்கே சாப்பிட்டேன்? எப்போதும் உனக்கு நீ சாப்பிட்டா பிறகு தான் நான் சாப்பிட்ற பழக்கம். இலையை விரிச்சாங்க. இலையை விரிச்சிட்டு சாதம் போட்டும்போது அந்த அம்மா குனிஞ்சு போடும்போது கண்ணீர் சொட்டு இலையில விழுந்தது. இவன் நிமிந்து பார்த்தான். ஏன் நீ அழுகிறீங்கன்னா, உனக்கு இந்த கதி வரணுமா என்று அழுதார். அழுத உடனே, அண்ணன் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற போது, நீ ஏன் அண்ணன் சொல்லபடி படிக்கணும்? எனக்கு படிப்பு வரலேனே, இந்த சோத்து கல்வி, இந்த சாதாரண படிப்பு எனக்கு பிடிக்கல, ஆண்டவரை பற்றி பாடணும் தான் தோணுது, அவன் படிப்பை படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு நான் படிக்கிறேன், ஆனால் நான் என் இஷ்டப்படி நானே படிச்சுக்கிறேன். நான் அண்ணன்கிட்ட கேட்டு ஒரு இடம் வாங்கினா அவர் அண்ணன் கேட்டார். ஓ, பையன் எனக்கு மறைமுகமாக உதவி கொண்டு வருகிறாள் என்பது தெரியும், இருந்தாலும் ஒரு அறையை ஒதுக்கி கொடுக்கிறார்கள். அந்த அறையை ஒதுக்கி கொடுத்து இவர் ஒரு கண்ணாடி நிலக்கண்ணியை வைக்கிறார், ஒரு விளக்க வைக்கிறார். இதை வச்சுட்டு சதா பாடிக்கிட்டே இருக்கிறார். இப்படி சதா பாடிக்கிட்டே இருந்த அந்த ராமலிங்கம் எப்போ வள்ளலாளா மாறினார் அப்படிங்கறத பத்தி பேசுவோம். அதுக்கு முன்னால் நம்மளோட செய்திகளுக்கு நேராச்சு பார்த்துட்டு திரும்ப பேசுவோம். சரி, மானம் போயிருமே பெறத்தாட்ட போய் ஈன்னு ஒருத்தர் கேட்காம தன் வேதனையால நொந்து போறாங்களே, அவங்களாம் பார்த்து நான் இப்படி மெலிஞ்சு போனதுக்கு உங்களுக்கு காரணம் தெரியுமான்னு கேட்டார் அந்த பெரியவர்கிட்ட. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்தே வீடு தோறும் இறந்தும் பசியராது அயர்ந்த வெற்றரை கண்டுலம் பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேருற கண்டுளம் துடித்தேன், ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தமை கண்டே இழைத்தேன். அது மட்டுமில்லை சுவாமி, வன்புலால் உண்ணும் மனிதரை கண்டு மயங்கி நடுங்கி ஆற்றாமல் எங்கெல்லாம் உருக களைத்தனன். எலும்பெல்லாம் உருகி இழைச்சு போனதுக்கு காரணம்னார். புண்புலால் உடம்பின் அசுத்தமும் அதனால் புகுந்து இருக்கும் புணர்ப்பும் என்பலா மணியே எண்ணி நான் எண்ணி எங்கே இயக்கப்படி அறிவாய். வன்புலால் உண்ணும் மனிதரை கண்டு, சிங்கத்தை பார்க்கல, ஓனாயை பார்க்கல, மனிதரை பார்த்தேன். வன்புலால் உண்ணும் மனிதரை கண்டு
மயங்கி உன் நடுங்கி ஆற்றாமல் என்பதாம் கருக இழைத்தனன், அந்த இழைப்பையும் ஐய நீ அறிவாய். இதெல்லாம் நான் ஆண்டவன்ட்ட விண்ணப்பிச்சிருக்கேன். அப்படியா? இப்போ அதை ஒன்றுமே செய்ய முடியாதா? என்னால் ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாது. அவன் அருளால் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அவன் வரணும். அவன் வந்தால் என்ன பண்ணுவேன்? உடல் பொருள் ஆவி அத்தனை அவனுக்கே கொடுத்துட்டேன். மனதால் வாக்கால் எல்லாத்தையும் அவனுக்கே கொடுத்துட்டேன். அவன் அருள் வரணும். ஒரு துரும்ப கூட என்னால் அசைக்க முடியாது. அந்த அளவில் இருக்கிறேன். என்னால் ஒரு துரும்பும் அசைத்து எடுக்க முடியாது. எல்லாம் செய் வல்லவன் என்று எல்லோரும் புகழும் நின்னால் இவ்வுலகிடை நான் வாழ்கின்றேன் அரசே. நின் அருள் பெற்று அழியாத நிலையை அடைந்திட என் தன்னால் ஒரு சுதந்திரமும் இல்லை கண்டாய். நினது சகல சுதந்திரத்தை என்பால் தயவு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேனார். ஓஹோ, அப்பா அவர் சொல்றார், என்ன வந்துட்டு இவ்வளவு இருக்கா, பரவாயில்லப்பா அப்படின்னு கொஞ்சம் படுக்க இடம் கொடுத்தார். அவர் பக்கம் பெரியவர் பக்கம் படுத்திருந்தார், இவர் தள்ளி படுத்திருந்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பெரியவர் 2 பாதங்களையும் கொண்டார் இவர் தலைமையில வச்சார். வச்சோடனே இவ்வளவு பெரிய இடத்துல கால் வைக்க இடம் இல்லை அப்படின்னு தூக்கி அந்த பக்கம் போட்டார். போட்டோடனே அப்பதான் போடும்போது நினைப்பு வந்து, ஆஹா, அப்பருக்கு திருவடியை தச்சது, சுந்தருக்கு திருவடி தீட்சை நடந்தது, நமக்கு இது தெரியாம போச்சு, அதுக்குள்ள நம்ம ஆணவம் கண்ணை மறைச்சிருச்சே நினைச்சு காலம் போட்டேன்னு நினைச்சாரு. பெரிய தூங்கலை, எந்திரிச்சு பார்த்து சிரிச்சாரு. என்ன சொன்னார்? நீ நினைத்த நன்மையெல்லாம் யாவறிந்தோம், நினையே நேர்காண வந்தனம் என்று என் முடிமேல் மலர்கால் தான் நிலைக்க வைத்தருளி. அவன் நிலைக்கிறது. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலவிசை நீடு வாழ்வார் இல்லைங்களா? குரல் அது ஒத்து நோக்கணும். நீ நினைத்த நன்மையெல்லாம் யாம் அறிந்தோம், நினையே நேர்காண வந்தனம் என்று என் முடிமேல் மலர்கால் தான் நிலைக்க வைத்தருளி. படுத்திட நான் செருக்கி திருவடிகள் பிடித்த தாள் பிடித்த அப்புறவே வைத்திடத்தால் நகைத்தே சிரிச்சாராம். ஏன் நினைத்தாய், நீ ஒரு சுதந்திரம் கிடையாதுன்னு சொன்னியே, ஏன் நினைத்தாய் இவ்வளவு சுதந்திரம் என் மகனே எனக்கிலையோ என்றருளி எனையா அந்த குருவே. குரு வடிவாக வந்து அவர் ஆட்கொண்ட போது அப்பதான் அவர் இருக்கும்போது கண்ணை மூடுறார். தோளெல்லாம் குலைந்து விடுகிறது, சூழ் நரம்பு அடைத்து நோடுகிறது, கண்ணீர் பெய்கிறது, காலெல்லாம் குழவுகிறது, வாய் குளறுது, காது அடைக்கிறது. அப்போ அந்த அனுபவத்தை அகவல் 1596 வரிகளில் அவருடைய அனுபவத்தை அப்படியே சொல்றார். இறை அனுபவத்தை அப்படியே சொல்றார். தோழலாம் குடைந்திர சூநரம் எடுத்து மேலலாம் விட்டவை இரத்தமனைத்தும் உள்ளீரிட சுக்கிலமின் அப்படி துந்தித்து ஏறியது. அப்போ சுக்கில தியானம் ஏற்பட்டு தியான யோகி ஆகும்போது அவருக்கு வள்ளலார் என்ற பெயர் தானே வருகிறது. வள்ளலாரோட வாழ்க்கை தகவல்களை ரொம்பவுமே விளக்கமா சொல்லிட்டு வந்தீங்க. உங்களுக்கு எப்படி வள்ளலார் மேல ஈடுபாடு வந்தது? எனக்கு ஈடுபாடு எப்படி வந்ததுன்னா, ஈர்த்த எண்ணெய் ஆட்கொண்ட எந்த பெருமானேன்னு மணிவாசர் சொல்றாரு இல்லையா? ஈர்த்த எண்ணெய் ஆட்கொண்ட எந்த பெருமானேன்னு. நான் சென்னையில் பல உத்தியோகங்கள் பார்த்துட்டு வந்தேன். எங்கள் ஊரில் பார்த்துட்டு கடைசியில் வேலை இல்லாத சென்னைக்கு வந்திருந்தேன். சென்னைக்கு வந்திருக்கும் போது இங்கே தங்கியிருக்கேன், என் நண்பர் வீட்டில் தங்கியிருந்தேன். அப்போ ஒரு கிருஷ்ணன் ஒரு நண்பர் இருந்தார். தம்பி இவ்வளோ படிச்சுட்டு பட்டம் வாங்கிட்டு வேலை இல்லாமல் இருக்கேன்னா. அப்போது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறப்பா என்ன பண்ணுறதுன்னு சொன்னால், அவர் என்ன சொன்னார், நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் பண்ணுனார். அப்போ கிருஷ்ணன் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் இருந்தார். அவர்கிட்ட போய் எம்ப்ளாய்மெண்ட் பண்ண போனேன் பாருங்கள். அவர் சொன்னார், கோ டு ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்டு, ராம்நாடுக்கு ஆஃபீஸ் மதுரையில் இருக்குது, அங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணேன்னா. நான் இங்கேயே தங்க போகிறேன்னா கொஞ்சம் பேச்சு வாழ்ந்துச்சு. ரிஜிஸ்டர் பண்ண முடியாமல் தூக்கி எறிஞ்சிட்டார். உடனே போயிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது உடனே அவர் என்ன சொன்னார், அந்த கிருஷ்ணன்ற ஒரு நண்பர், அவர் மைசூருக்காரர், கன்னடம் தான் நல்லா பேசுவார். இருந்தாலும் என் மேலே பிரியமா என்ன பண்ணார், ஜிகே வேலு ஸ்டுடியோவில் வேலை செய்கிறேன் நான் டெக்னீஷியனாக. இங்கே ஒரு சாமியார் இருக்கார், அவர் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு. அவர்கிட்ட உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நீ வாப்பானார். சரி போனேன், பணம் வரட்டும்னே. பணம் என்ன இருக்குது, இங்கேருந்து புரசவாக்கத்துலேருந்து தனா ஸ்ட்ரீட்லேருந்து ட்ராமில் ஏறுறேன், தங்கசாலையில் ட்ராம் அப்போ இருந்து ட்ராம் இறங்குறேன். இறங்கிட்டு ஏடிஎம் பஸ்ஸில் போனால் 4 தூத்தூரில் இறங்கி பட்டணத்தர சபாதின்னு ஒன்று இருக்கான், அங்கே போகிற வழியில் அந்த சாமியார் இருக்காரு பாருங்க, நீ வா புறப்படுனார். நான் கூட அன்னைக்கு பலவந்தமாக கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போய் ஒரு சபைக்கு மாலை வாங்கி கொடுக்குறாரு, கற்பூரம் வாங்கிக்கிட்டு போனோம். அப்போ ராமலிங்க சுவாமிகளோட மடாலயம்னு ஒன்று இருக்குது, ராமலிங்க சுவாமிகள் தங்கியிருந்த மடாலயம். அங்கே எனக்கு ராமலிங்க சுவாமி அப்போ தான் ஒரு படத்தை பார்க்குறேன். ஒரு சாமியார் எப்போ வருவார், அவர்கிட்ட வேலை வாங்கி போகிறாரு. நான் அவளை எதிர்பார்த்துருக்கேன். இவர் போயிட்டு கும்பிட்டு உள்ள சொன்னார், கும்பிட்டேன், மாலையை கொடுனார். ஒரு துண்டை கட்டிக்கிட்டு ஒரு பெரியவர் வந்தார், வாங்கிட்டு அவர் சாமி இவர் வந்து சங்கர் பேர், சங்கரேன்னு பேர், ரொம்ப நல்லவர், பட்டம் வாங்கியிருக்கார், வேலை கிடைக்கல, சாமியார்கிட்ட சொல்லி நல்ல வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னா. நான் சாமியார் வரப்போகிறாருன்னு காத்துக்கிட்டே இருந்தேன். இவர் வந்துட்டு பராபரம் ஓதகளும் அனாமயன்னு இப்போ கற்பூரம் சொல்லிட்டு கற்பூரத்தை காட்டிட்டு இந்த மாலையை வாங்கி அந்த படத்துக்கு போட்டார், அவங்க படத்துக்கு
போட்டு வந்த அப்புறம் விழுந்து கும்பிட்டு போனா, விழுந்து கும்பிட்டு வந்த வெளியே வரும்போது கேட்டேன், என்ன தம்பி சாமியார்கிட்ட சொன்னீங்க, சாமியார் வரலையே அப்படின்னு. என்னப்பா நீ இப்படி இருக்க, சாமியாரா? மாலை யாருக்கு போட்டாரு? மாலை யாருக்கு போட்டாரப்பா? அவர் தான்ப்பா சாமியார், அவர் தான் வேலை வாங்கி கொடுப்பாருன்னு. வள்ளலார் படத்துக்கு சாமியார்னு அவர் கதையை நம்பி இருந்திருக்கார்.